அதை சுற்றி பார்க்குறதுல 2 விதம் இருக்குங்க. ஒன்று வந்து அங்கே இருக்கிற அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், எல்லோரும் ரெகுலராக போகக்கூடிய அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அந்த ஸ்பாட்ஸுக்கு போகிறது ஒரு விதம். இன்னொன்று வந்து அப்படியே அந்த சிட்டிக்கு உள்ளே நடந்து போய் அந்த மக்களை, அந்த ஊர் எப்படி இயங்குது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. டூரிஸ்ட் ஸ்பாட்னா எனக்கு பிடிக்கும், ஒரு நேச்சுரலாக இதாக இருக்குது. இந்த தீம் பார்க் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதை விட நான் அந்த சிட்டிக்குள்ளே அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சும்மா அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறது, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது, மக்கள் எப்படி, நான் ஒன்றும் வாங்க மாட்டேன், பட் மக்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படின்னு சாப்பிட்றாங்க, இதெல்லாம் பார்க்குறது. சும்மா அப்படி, அது நம்ம ஊர் பாசையில் சொல்லணும்னா இந்த சும்மா சோவாரிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுதான் எனக்கு பிடிக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஓகே, பட் நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் இருக்கிற டனாங், இந்த டனாங்கில் வந்து மார்பிள் மவுண்டன்ஸ், லேடி புத்தா, ஹோயான்னா வந்து நைட்டில் போட்டில் போவாங்க. நம்ம எதாவது வேணும்னா நினச்சிக்கிட்டு அந்த தண்ணீரில் விளக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசை நிறைவேறும். காலங்காலமாக 80s இந்த பாரதிராஜா படங்களில், ஆர் சுந்தரராஜன் சார் படங்களில் இதில் எல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு மரத்தில் கட்டினோன்னா அது நடக்கும். குழிக்குள்ளே போய் நம்மளோட ஆசையை சொன்னோம்னா அது அப்படியே எக்கவாகிதாகி அது நடக்கும் இப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து 80s படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை உள்ள இடம் தான் ஹயான். அப்புறம் பானா ஹில்ஸ், அது ஒரு தீம் பார்க்கு. அப்கோர்ஸ் நல்லா இருக்கும். கேபிள் காரு, அப்புறம் அந்த கை கோல்டன் பிரிட்ஜ், இந்த இதெல்லாம் இருக்கிறது. அது ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. அப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை, என்னோட பார்வையில் பாயிண்ட் ஆஃப் வியூல அது வேற மாதிரி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு அதெல்லாம் போகிறதோட இந்த ஊருக்குள்ள டிராகன் பிரிட்ஜ், ரிவர் பேர் ஹேன் நினைக்கிறேன், ஹேனோ, அந்த ரிவருக்கு மேலே உள்ள சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், அது அந்த வழியாக தான் நேற்று வந்தோம். டிராகன் பிரிட்ஜில் வந்து நைட்டு ஃபயர் ஒர்க் நடக்கும். இங்கே உள்ள சிட்டி சென்டர், இப்போ நம்ம இருக்கிறது பீச் வரும். ஸோ இதோட சிட்டி ஒன்று இருக்குது, டனாங்கோட சிட்டி சென்டர், இதெல்லாம் போகலாம் அப்படின்னு. அன்பான இனிய காலை வணக்கம். நான் நலமா இருக்கேன், நீங்கள் நலமா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு பொழுது ஆரம்பிக்கலாம். வாய்ஸ் சரியாக இருக்காது, மூக்கு ஒரு 70% அடைச்சதாக இருக்குது. அதோட வித்தியாசம் வாய்ஸில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே என் வாய்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது, இதில் இன்னும் கொடூரமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். கோயிங் டுவர்ஸ் ரெஸ்டாரண்ட். யாரும் எடுக்கல. வந்தவுடனே லைட் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆட்டோ ஓகே, பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட். எஸ், நல்லாவே இருக்குது. வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான் என்னென்னு பார்க்கணும். குட் மார்னிங். மிக்ஸ்டு சூப், ஃப்ரம் சிக்கன் கறி, ஃப்ரைஸ் மீட், எல்லாம் திறக்கவே வேண்டாம். மிக்ஸ்டு ஃப்ரைட் நூடுல்ஸ், ஸ்டீம்டு ரைஸ், டம்ப்ளிங்ஸ். வெஜிடேரியன் ஒன்றுமே காணும், ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. Vegetarian. Dạ. Anh chỉ ăn được trứng này. You can. Yeah. Yeah. Scramble, omelette, yeah. And with pepper and salt. Omelette with salt no. Pepper. Salt, pepper. Yeah. With pepper and salt. That's all. No, it's still. No. That's all. Yeah. Okay. ஆளே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். டர்ன் லெஃப்ட்னு வச்சு லெஃப்ட். ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான். பட் நேற்று நைட்டு வந்து நைட்டும் இவ்வளோ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சில்லுன்னு காத்தடிக்கு. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், 2 வீலர் ரெண்ட். பட் நம்ம ஆஃப் சீசனில் வந்து நினைக்கிறீங்கன்னா சார் குற்றாலத்தை விட காற்று அதிகமாக இருக்கும். அப்படியே ஸ்ரீநகர் பீச்சு தான். ஓகே, வைத்தால இருக்கதான் பீச்சு. கடல் தெரியுத, பீச் ரோடு.
சில்லுன்னு பீச்சில் காத்தடிக்க பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ சில்னஸோட காற்று. இந்த டனாங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கே ஹில் ஸ்டேஷன் இருக்கு, பீச் இருக்கு. வானா ஹில்ஸ்ங்கிறது ஹில் ஸ்டேஷன். நம்ம ஊட்டி கொடுக்கற மாதிரி. பட் எனக்கு ஹைட்டு தரல, மிஸ்ட் எல்லாமே வரும். அந்த அளவுக்கு ஒரு ஹில் தான். இதுதான் மீகே பீச். மார்னிங் சன்ரைஸ் வந்து பார்த்துருக்கலாம். நாளைக்கு முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன். அலைகள் வந்து ஆக்ரோஷமாக தான் இருக்கு. பீச் சைட் ஹோட்டல் காற்று தள்ளுது. பாருங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அங்கே இருக்கிறதா லேடி புத்தா. ரெண்டுங்க கிராஸ் பண்ணிட்டோம். நின்றுட்டே இருந்தால் கதைக்காகாது. பாருங்க எவ்வளோ அப்பா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பாருங்க பீச் வால் வால். இந்த இதுலேயும் ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஆனால் பெண்ணா தெரியல. இந்த பீச் வாலிபால் கடல் என்ன ஆக்ரோஷமாக இருக்கு. நல்லா இருக்கு. நைட்டு வந்திருக்கலாம். வந்தால் அது வேற ஒரு லெவலாக இருந்திருக்கும். இந்த லைட்ஸு இதெல்லாம் விட நல்லா ரொம்ப நீட்டாக இருக்கு பீச். பாருங்க தூரத்தில் சர்ஃபிங் இப்போ தான் ட்ரெயின் ஆகிறாரு. கடல்ல இருந்து என்ன எடுக்காங்க, கரையில் ஒதுங்கின அந்த அழுக்க எடுக்காங்களா, கடலையும் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்களா. இது இளநீரா வித்தியாசமா இருக்கு. இளநீர் இல்லை, இதுதான் போட்டிங் போகக்கூடியது. வா மழை எவ்வளோ பெருசா வருது. இது லைட்ல ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ அழகான பீச்சுக்கு விடாம எல்லாரும் பானா ஹில்ஸ் போறாங்கன்னு தெரியல. லேடி புத்தா போக நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஒரு 1 வீக் 10 days வரணும்னா இதுதான் ரொம்ப ஈஸி. ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா 3rd day 4th day வந்துடும். நேராக டனாங் வாங்க. டனாங் வந்துட்டு 1 வீக். இதை விட ஹோட்டல் எங்கேயும் சீப்பாக கிடைக்காது. அதாவது ஸ்டார் குவாலிட்டி ஹோட்டல்ஸ் எல்லாமே சீப், டேம் சீப்புங்க. 1 வீக்கு அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல கிளைமேட்டு. ஆக்சுவலாக இந்த வியட்நாம் பீப்புள்ஸ் அவங்களோட ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுற இடம் இந்த டனாங் தான்.
Johan, yeah, that, yes. Johan. Yes. Local market. This is Johan. How much? 27. If you want, I show you some picture of food of place favorite tourist. You know? If you want, like Bana Hill, you know. Yeah, I know that. And Pengon Bridge, you know. Pengon Bridge. Yeah, I know. You know it? Yeah, I know. You want it? No. Forest coconut. Thank you. Yeah, thank you. ஸோ 27,000 ரூபா 27,000 டாங் 27,000 டாங்னா 100 ரூபா பக்கத்தில் வரும். 100 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக வரும். 90 ரூபா பக்கத்தில் வரும். இன்னும் வச்சுடும். ஓகே, தேங்க்யூ. Hoi Auntie đi. ஆ Hoi Auntie đi. யா ஃபயன். Please give me a hand. யூ டோன்ட் வாட்? Huh? Give me helmet, you know. தேங்க்யூ. Thank you. ஸோ ஹெல்மெட்டை மறந்துட்டேன். அதான் ஞாபகப்படுத்தினார். இந்த மார்க்கெட்டை பாருங்கள். ஹேட்டில் எவ்வளோ ஹேண்ட் பேக்ஸு, சின்ன சின்ன அந்த கப்ஸ் வைக்கிறது, ஃப்ளவர்ஸ், இருக்குது. அம்பர்லா பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. எவ்வளோ க்யூட் அம்பர்லா. ஃப்ரூட்ஸ், மேங்கோ. வீடுகள் அங்கே இருக்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் இவ்வளோதான் அதிகம்னு சொன்னாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பேக்கில் சூப்பராக இருக்குது. கீ செயின்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனித்தனி செக்ஷனாகவே இருக்குது. மேலே க்ளோஸ்லாம் மேலேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஜகார்த்தாவில் மார்க்கெட் பார்த்தோம், அதுக்கப்புறம் பாலியில் பார்த்தோம், வெண்பசாரில். ஸோ இங்கேயும் பார்க்குறோம். எவ்வளோ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸு. நல்லா வாசம் வருது. நல்ல வாசம் வருது. ஸோ Hello. What did you buy something? சரி. Buy coffee? No. இந்த ட்ரை மேங்கோ தான் வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸ், காஃபி இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். நல்லா அழகாக இருக்கு பாருங்கள். இந்த ஃப்ளவர் வாட்சில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹேர் பேண்ட், இதெல்லாம் காஃபி ஃபில்ட்ரு. பேக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. Kiểm tra này cái lô mã cái chuyện chỗ gì la nó điện đầu hết mấy cái đồ của ngồi hoa thế ghép tạo ra đâu chỗ gì la mã. 2 ஃப்ளோர், 3வது ஃப்ளோர் எனக்கு கிடையாது. கீழே ஃபுல்லாக இந்த ஃப்ரூட்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸு, மேலே பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபுல்லாக ஷூஸ். பாருங்க, ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஷர்ட் ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருக்குது.
ஜென்ஸா லேடிஸான்னு தெரில. નાના કવિ થોડી છોડી દેવાય ના હવે નથી લેવો ચાલને હવે તું હોતી બી નથી ஹிந்தியில் பேசுகிறாங்க ஏதோ 밑에 가보자. டிஷர்ட்ஸு பரவாயில்ல, இந்தியன்ஸும் வரதா செய்கிறாங்க. ஓகே, வரைக்கும் ஒரு 2-3 குரூப் பார்த்துட்டோம். நம்ம 4வது செட் இந்த இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ் 무슨 바지 가게는 또 그거? 저스트 같은 거? 아 하나 더. விலையை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. அப்படியே சொல்கிற விலைக்கு வாங்கிடுவாங்க. நம்ம இறங்க வேண்டியதான். இதெல்லாம் ஷூஸ் வாங்க. இந்த டனாங் வந்தால் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங்க்கு வந்து இந்த மார்க்கெட்டு வாங்க. 1-2 கண்டிப்பாக எதாவது ஒன்று வாங்குவீங்க. ஏதாவது திடீர்னு இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஸ்மெல் வருது. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மால்கள் தானே, மால்கள் தான் நல்ல மார்க்கெட், ஒரு வர்த்தியான மார்க்கெட். அப்படியே வெளியே வந்தால் இந்த ரிவர் டூரிசம் ப்ரமோஷன் சென்டர் டனாங் விசிட் சென்டர். செப்டம்பர் 92 முதல்ல கடல் சைடு நடந்தோம். இப்போ அந்த ரிவர் சைடு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிராகன் பிரிட்ஜ் எஸ் கிராஸ் பண்ணும். சின்ன இதான ஒன்று. இது ஒரு ஃபேமஸ் இடங்க, ஃபேமஸ் ஸ்பாட்.